டியர் பேரண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு நான் பரதநாட்டியம் ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தர போகிறேன். வாங்க பார்க்கலாம். எப்போ நம்ம ப்ரோக்ராம் போனாலுமே நம்மளுடைய முடி வந்துட்டு சிக்கி இல்லாத சுத்தமாக இருக்கணும். அதில் கொஞ்சோண்டு ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம தலை வாரிட்டு பார்த்தா அதோடைய முடியோடைய நீட்னஸ் நம்மளுக்கு அழகாக தெரியும். ஸோ முதல்ல சிக்கி இல்லாத நான் வாரிப்பேன். ஸோ லாங் ஹேர் இருக்கிறவங்களுக்கு நம்ம சின்ன சௌரி முடி வச்சா போதும். ஷார்ட் ஹேர் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் லென்த்தான சௌரி முடி வாங்கிக்கலாம். முடியே இல்லாதவங்களுக்கு நம்ம கட்டிட்டா அது வந்துட்டு சரியாக போயிடும். இந்த மாதிரி உச்சியில் ஒரு உச்சி முடி எடுத்து அதில் வந்துட்டு பின்னல் போட்டுக்கணும். ஃபுல்லாக லென்த்தாக போட்டுருங்க. அப்போ தான் வந்துட்டு பின்னல் கழண்டிடாது. ஸோ அந்த பின்னல் போடுறது நல்லா அழகாக போட்டுருங்க. ஸோ ஏன் இது போடுறோன்னா, நம்ம அந்த உச்சி பில்லையும் பண்ணும் நம்ம வைப்போம்ல, அதெல்லாம் கட்டி விட்டுட்டோன்னா நம்ம எவ்வளோ நேரம் ப்ரோக்ராம் ஆடினாலுமே அது அழகாக இருக்கும். நல்லா தூக்கி கட்டிட்டிங்கன்னா மேலே அந்த ஃப்ளவர் தெரியும். ஸோ குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஸோ இவளுடைய முடி வந்துட்டு லைட்டு கேர்லி ஹேரு. ஸோ எண்டு வரைக்கும் பின்னிட்டு நம்ம அப்படியே பின்னல் போட்டாலும் ஓகே. பட் அந்த சில்கி ஹேர் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி பின்னல் போடும்போது ஒரு ரப்பர் பேண்ட் போடுங்க. இல்லைனா வந்துட்டு கழண்டிடும். நம்ம அந்த ஃப்ளவரை பண்ணு வைக்கும் போது அந்த கிரிப்னஸ் கிடைக்காது. பின்னியாச்சு. அதுக்கப்புறம் நல்லா சிலும்பல் இல்லாத நாலா பக்கமும் தூக்கி வாரிக்கணும். அதுக்கப்புறம் நார்மல் பின்னல் டைட்டாக போட்டால் போதும். அது நீங்கள் 4 கால் பின்னல்னால் போட்டுக்கலாம், 2 கால் பின்னல்னால் போட்டுக்கலாம். எந்த பின்னல்னாலும் பின்னலை நீங்கள் வேரியேஷன்ஸ் கொடுத்துக்கலாம். பட் மாடல் இப்படி தான் போடணும். நல்லா டைட்டாக ஒரு சிலும்பல் இல்லாத அழகாக வாரிக்குங்க. ஸோ ஒரு 2-3 வாட்டி பின்னிட்ட உடனே நம்ம என்ன பண்ணலான்னா, அதோடைய ஜவுரி முடி இருக்கவங்கள அதை நம்ம அட்டாச் பண்ணிடலாம். ஸோ மேலேருந்தே பண்ணிட்டோன்னா அவளுக்கு அந்த இடுப்பு கிட்ட வரைக்கும் தான் வரும். ஸோ அதுவே நம்மளுக்கு லென்த்து போதும். ஸோ அட்டாச்மெண்ட் ஹேரு வச்சுட்டு நம்ம டைட்டாக பின்னிடணும். அட்டாச்மெண்ட் ஹேரு வைக்கிறதே தெரியாத மாதிரி பின்னிங்கன்னா அழகாக இருக்கும். எண்டு வரைக்கும் பின்னிட்ட உடனே அந்த நம்மளுடைய குஞ்சலம் வச்சு அந்த முடியோடு சேர்த்து பின்னணும். ஸோ இன்னும் க்ரிப்பாக இருக்கிறதுக்கு நம்ம பிளாக் கலர் ரிப்பன் வச்சு நம்ம எண்டில் அதோட இன்னும் வச்சு நம்ம முடி போட்டுட்டோன்னா அந்த குஞ்சலம் முடியெல்லாம் வந்துட்டு கழண்டியே விழாது. நம்ம அந்த பிளாக் கலர் ரிப்பன் வச்சு நார்மல் பின்னிட்டு அதை வந்துட்டு நம்ம இருக்க முடி மாதிரி போட்டுட்டோன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம முடியில் அந்த பிளாக் கலர் த்ரெட்டை சுற்றி விட்டுட்டோன்னா இன்னும் க்ரிப்பாகிடும். அவங்க எவ்வளோ ஆட்டம் போட்டாலுமே அந்த முடி கழண்டு விழாது. அவ்வளோதான், பின்னி முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ டைட்டாக இருக்குது. பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்குது. ஒரு சிலும்பல் கூட இல்லை. இதுக்கப்புறமா நம்ம அந்த பன்னு வித்து ராக்கோடினா நான் உச்சி வில்லைன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இப்போ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். உச்சியில் ஒரு பின்னல் போட்டிருக்கோம்ல, அந்த பின்னலை லைட்டாக வெளியில் எடுத்து
இந்த 2 கயிறு இருக்குங்களா, அதில் ஒரு கயிறு உள்ளே விட்டு இழுத்து நம்ம ஒரு நார்மலாக ஒரு முடி போட்டுக்கலாம். அதே மாதிரி நல்லா இழுத்து இழுத்து சுற்றி சுற்றி அந்த கயிறு இருக்கிற வரைக்கும் முடி போட்டுக்கலாம். அப்போ தான் அதோடைய கிரிப்னஸ் கிடைக்கும், தலை வலிக்காது. ஏன்னா நாங்கள் அப்படி தான் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுவோம். குழந்தைங்களுக்கும் அது கிரிப்பாகவும் இருக்கும், வலிக்கவும் வலிக்காது, ஈஸியாகவும் இருக்கும் இந்த பேரண்ட்ஸ்க்கு இது செய்ய. அவ்வளோதான். இப்போ பார்க்குறதுக்கு பாருங்கள், நல்லா க்ரிப்பாக எடுத்து அதுக்கப்புறம் சிங்கிள் ஃப்ளவர் வித் த்ரெட்டோடு இருக்கும். நம்ம அந்த ஃப்ளவரை அந்த பன்னுக்கு மேலே கட்டி ஒரு நாட்டு போட்டுட்டா பன்னுக்கு மேலே இருக்கிற ஃப்ளவர் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா ட்ரிபிள் லைன் ஃப்ளவர் வச்சுருப்போம். அதுலேயும் வந்துட்டு 2 கயிறு மேலே கட்டியிருப்போம், கீழே 2 கயிறு இருக்கும். ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணுறதுன்னா எடுத்து கட்டுறது. இப்போ பாருங்கள் சொல்லித்தரேன். இந்த மாதிரி ட்ரிபிள் லைன் ஃப்ளவர்ஸ் இருக்கும், அதில் மேலுக்கு 2 கயிறு வச்சுருப்பேன். ஸோ இது இருக்கும், அந்த மேலே 2 கயிறு நல்லா ஃப்ளவர் நல்லா தொங்க அழகாக ஒரு நாட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கிற கயிறில் கட்டி விட்டுட்டிங்கன்னா ஃப்ளவரு ஆடுற வரைக்கும் விழவே விழாது. ஸோ நாங்கள் இப்படி தான் ஃபாலோ பண்ணுவோம். ஃப்ளவருக்கும் அந்த பன்னுக்கும் நம்ம யூபின்ஸ் இருக்கோம்ல, அது கொஞ்சம் சேஃப்டிக்காக 3 பக்கமும் 3 யூபின்ஸ் குத்துனா போதும். மற்றபடி நம்ம ஸ்லைடு பின்னு கிளிப்ஸ் எல்லாம் குத்தணுன்ட்டு அவசியம் கிடையாது. நம்ம கட்டினதே நிறைய நேரத்துக்கு விழாத இருக்கும். அப்புறம் பின்னல் பிளெயினாக இருக்குதுங்களா, அதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பில்லைங்களை நான் அட்டாச் பண்ணுவேன். நிறைய வைக்க மாட்டேன், ஒரு 4 வச்சா போதும். அதுவே குழந்தைக்கு பின்னாடி அழகாகவும் இருக்கும், ப்ளஸ் வெயிட்டும் இருக்காது. ஸோ அதுக்கும் பின்னாடி த்ரெட் இருக்கும். நம்ம நார்மல் முடிச்சு போட்டு நம்ம மறுபடியும் அவுக்கிற மாதிரியான முடி போட்டால் போதும். ஏன்னா மறுபடியும் நம்ம கழட்டி வைக்கிறதுக்கு அது கரெக்டாக இருக்கும். அப்புறம் அந்த பில்லை இந்த சைடு அந்த சைடு ஆடுதுங்களே, நம்ம ஸ்டிச் பண்ணாலும் இன்னும் க்ரிப்பாக இருக்கும். ஸ்டிச் பண்ணால் நாங்கள் வந்துட்டு ப்ரோக்ராம்லாம் போனால் ஸ்டிச் பண்ணிக்குவோம், அப்போ தான் அது இந்த சைடு அந்த சைடு ஆடாது. இப்போ நம்மளுக்கு டெமோ தானே காட்டுறனால நான் ஸ்டிச் பண்ணலை. ஸோ நான் எல்லா பில்லையும் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதோடைய அவுட்புட் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்படி வச்சா அழகாக இருக்கும், ப்ளெயினாக விட்டால் ப்ளெயினாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 வச்சோன்னா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டு வியூ பார்த்துட்டு சீப்பில் நல்லா தூக்கி ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு ப்ரெஸ்ஸிங் கிளிப்பு, இந்த சைடு ஒரு ப்ரெஸ்ஸிங் கிளிப்பு போட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டு வியூ பார்க்குறதுக்கு தூக்கி வாரின மாதிரி அழகாக இருக்கும். பாருங்கள், இதுதான் நம்மளுடைய பின்னலுடைய அவுட்புட்டு. ஸோ முடிஞ்சிடுச்சு. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு பழகுங்க, அழகாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.